ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். உங்கள் ஃபோனில் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஒரு ஆப் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த ஒரு ஷிட்டியஸ்ட் ஆப் வந்து இப்போயே டீல் பண்ணுறங்க. பிகாஸ் அந்த ஆப் வந்து நம்ம லைஃப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க சில பேர் இன்ஸ்டாகிராம் யூஸஸாக இருப்பீங்க, நிறைய ரீல்ஸ் பார்ப்பீங்க, நல்லா உங்களுக்கு அந்த டோபமைன்னு சொல்லுவாங்களே, அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா என் மேலே கோவம் தான் வரும். அண்டு நீங்கள் வீடியோ நான் சொல்ல போகிறத நீங்கள் இப்போ ரியலைஸ் பண்ணனாலும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு கட்டத்தை ரியலைஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு தடுக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளமோ அதெல்லாம் கிடையாது. இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். அந்த ரீல்ஸ், பர்டிகுலர் அந்த ரீல்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிற ஸ்டோரிஸ், அதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ இம்பேக்ட் ஏற்படுத்துதுன்னு உங்களுக்கு வந்து இப்போ புரியல. நீங்கள் வாழ்க்கையில் டெஃபினட் நான் சொல்ல நீங்களாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. டெய்லியும் நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறதுனால உங்களால் உங்கள் படிக்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. லைக் இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்களா இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் சிஏ இன்டர் படிக்கிறீங்க, சிஏ ஃபவுண்டேஷன் இன்டர் படிக்கிறோம் சரி, உங்களால் வந்து ஒரு லெக்சரை வந்து உங்களால் பார்க்கவே முடியாது. லைக் இப்போ நான் எப்படி மீன் பண்ணுறேன்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் 15 செகண்ட் இருக்குது. அதில் ஏதோ ஒன்று பண்ணுறான் 15 செகண்டில். பட் உங்கள் ஸ்கூல் லெக்சரோ இல்லை நீங்கள் இன்டர் ஃபவுண்டேஷன் படிக்கிறீங்கன்னா உங்கள் அந்த வீடியோ லெக்சர்ஸ், நீங்கள் படிக்கிற வீடியோ லெக்சர்ஸ் உங்களால் 3 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். அந்த வீடியோ உங்களால் உட்காந்து பார்க்கவே முடியாது. பிகாஸ் நம்ம 15 செகண்ட் பார்த்து பழகிட்டோம். 15 செகண்ட்லேயே 10 செகண்ட் எதுவுமே நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனாலே நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். அது ரொம்ப போர் அடிக்குது. பட் நீங்கள் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் லெக்சரில் கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் டோட்டலாக பிளேடு போடுவாங்க. யாருன்னா கழுத்து அறப்பாங்க. பட் அவங்க வந்து ரொம்ப பெரிய சிஏவாக இருக்கலாம், பெரிய நல்ல நாலேஜ் உள்ள விஷயமா இருக்கான். அது பிளேடு போடுற விஷயமாலும் சரி, அவங்க நாலேஜை ஷேர் பண்ணுறாங்க, அதை நம்மளால் கேட்க முடியல. ஏன்னா அந்த ரீல்ஸ் தான் பிரச்சனை. நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியல, நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அந்த காரணம்லாம் கிடையாது. நம்மளால் இந்த ரீல்ஸ் பார்த்து நம்ம அடிக்ட் ஆகிட்டோம். அதுக்கு நம்ம அதை செட் ஆகிட்டோம். லைக் அந்த 15 செகண்ட் பார்த்து நம்மளால் அந்த 2 மணி நேரம் வீடியோ, ஒரு மணி நேரம் வீடியோவோ ஒரு 5 நிமிஷம் போர் அடிச்சா, 1 நிமிஷம் போர் அடிச்சா நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் கதை விடாதீங்க. நீங்கள் பண்ணலைன்னா ஒரே காரணம் ரீல்ஸ் தான். நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் டெலிட் பண்ணிட்டு ஒரு 10 நாள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு காரணம் அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லாது. செகண்ட் ரீசன் உங்களோட இன்செக்யூரிட்டி. எவனோ ஒருத்தன் ஃப்ரெண்டு உங்கள் ஸ்டோரி போடுறான், அவன் வாழ்க்கை எப்படியோ ஒரு கேடுகட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் அந்த கேடுகட்ட வாழ்க்கையிலேருந்து ஒரு நல்ல இடத்த வந்து அவங்க ஸ்டோரியாக போடுவான். நம்ம அந்த கேடுகட்டதெல்லாம் தெரியாது, நல்லது தான் ஸ்டோரியாக போடுவான். அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வெளியே போகிறான்னா, நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைனா அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையே நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அவன் ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்ருக்கான், நான் வந்து லுங்கி கட்டிகிட்டு இருப்பேன், நல்ல ட்ரெஸ் போட்டுட்ருப்பான், நம்ம லுங்கிக்கான வீடியோ பார்த்துட்ருக்கோம், சார் நம்மளுக்கு நல்ல லுங்கி தான் கட்டிகிட்டு இருக்கோம், நல்ல ட்ரெஸ் போட்டுருக்கானே அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நீங்கள் அந்த ஒரு 5 செகண்ட் ஸ்டோரி பார்த்துட்டு நம்ம ஒரு 5 மணி நேரம் வாழ்க்கையை வந்து நம்ம வீணடிச்சிட்ருக்கோம்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கையை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்னா தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஆப் வந்து டெலிட் பண்ணிடுங்க. ஸோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் அபவுட் தி வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியாது, பட் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் வந்து இது ஏற்படுத்தும். என்னோடய 17வது வயசில் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ டீல் பண்ணுறேங்க.